ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளரிக்காயில் செஞ்ச தோசை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளரிக்காய் வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கணும். இந்த வெயில் டயத்துக்கு வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிட்றதோ ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதே சமயத்தில் நம்ம தோசையும் செஞ்சு சாப்பிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பரான சுவையில் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி வெள்ளரிக்காய் தோசை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு 1 அல்லது 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா செத்திட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 1 வெள்ளரிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயோட 1 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சம் கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் சேர்க்கறதுனால காரம் அவ்வளோவா இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். ஆல்ரெடி வெள்ளரிக்காய் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஜூஸியாக தண்ணியாக இருக்கும். ஸோ அது கூட இந்த காரம் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இது கூடவே ரவை இஞ்சியெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு விழுதாக கிடைக்கும். நம்ம இதில் வந்துட்டு 1 கப் அளவு தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி மாவு தோசை மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சது நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவா சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கல்லை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை இதை மாதிரி மெல்லிசாக ஊற்றி நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு நல்லா திருப்பி கிறிஸ்பியாக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வெள்ளரிக்காய் தோசை. தோசை ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க, அப்போ தான் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ரவை வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பினஸ்க்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவை 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. பெரியவங்களுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி வெள்ளரி எடுத்துக்கிறதுனால நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எதுவும் வராது. சூடு தனியும், உடல் சூடு தனியும், ஸ்கின் ட்ரைனஸ் இல்லாமல் கூலிங்காக இருக்கும் நமக்கு. நான் இந்த குக்கும்பர் தோசையோடைய ஒரு சூப்பரான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றேன். இது வந்துட்டு கத்திரிக்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே இந்த தோசைக்கு மேட்சிங்காக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சது கத்திரிக்காய் சட்னி. நல்லெண்ணெய் விட்டு இந்த குக்கும்பர் தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும் அந்த சட்னி. டீட்டெயில்டு ரெசிபி நீங்கள் நம்ம வீடியோவில் பாருங்கள். இட்லி செட் தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த குக்கும்பர் தோசையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.